ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா எங்க போய் கிளாஸ் கத்துக்கிட்டாலும் ஒண்ணுதானா, இல்ல எப்படி வந்து ஒரு கரெக்டான இன்ஸ்டிடியூட்டும் கரெக்டான மென்டாரும் சூஸ் பண்றது, எதை பார்த்து சூஸ் பண்றது, அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தா, ஒர்க் பார்த்தா, இல்ல அவங்க பேசுறத பார்த்தா, கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரியை பார்த்தா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இன்னைக்கு நிறைய பேரோட மனசுல ஓடிட்டே இருக்கு. ஏன்னா கம்பேரிஷன் பண்றோம். என்கிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க அது இதுன்னு மாதிரி. நீங்க ஒரு இடத்துல போய் மேக்கப் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க மென்டாரோட ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலோட்டமா பார்க்கும்போது புதுசா மேக்கப் கிளாஸ் கத்துக்க வரவங்களுக்கு எல்லாமே வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா டீட்டெயிலா போய் பாருங்க. அவங்களோட சின்ன சின்ன ஒர்க் கூட, ஐ மேக்கப் எப்படி இருக்கு, லிப்ஸ்டிக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க, ஹேர் ஸ்டைல்ல எவ்வளவு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு டெப்தா டீச் பண்றாங்க, சிலபஸ் முடிக்கணும் 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 வேக வேகமா கிளாஸ் போகுதா, இல்ல ஒன்னு புரியுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களா, இது எல்லாமே வந்து பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம் தான் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் கிஃப்ட் எல்லாமே. ஏன்னா நானும் அதெல்லாமே கொடுக்குறேன். ஆனா இதெல்லாம் செகண்டரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போறது இதுக்காக அப்படின்னா ஒர்க் கத்துக்கிறதுக்கு. அதை நீங்க அங்க கரெக்டா கத்துப்பீங்களா, டியூரேஷன் தேவையான அளவுக்கு இருக்கா. ஏன்னா இப்போ ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு டைம் பத்தாது. ஸோ சிலபஸ் கவர் பண்ணிடலாம், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. அதனால தான் நாங்க 1 month டியூரேஷன் வைக்கிறோம். ஸோ டெய்லி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் பாக்குறீங்கன்னா அப்படியே ப்ராக்டிஸ் ஒரு ஒர்க்கும் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணும். ஐ மேக்கப்னா இப்படி தான் பண்ணணும், பேஸ்னா இப்படி தான் போடணும், ஹேர் ஸ்டைல், சாரி ட்ரேப்பிங், பியூட்டிஷியன் எல்லாமே சொல்லி கொடுக்கும். ஸோ நீங்க என்னோட மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா November 18 நம்மளோட 1 month மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது.